வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஆக்சுவலா. ஸோ வந்து இது தனியா நான் கோர்ஸ் படிக்க சொல்ல நான் இது கத்துக்கிட்டது. ஸோ நான் ஜஸ்ட் ஓனரா கிரியேட் பண்ணேன். தெரிஞ்ச வரைக்கும் கிரியேட் பண்ணேன். பட் ஆனா இது எரர் வருது என்னன்னு தெரியல. ஸோ அதை செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருக்கணும் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம நார்மலா நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளோட வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஃபோல்டருக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நேற்று நம்ம பார்த்த கிளாஸ் எல்லாமே இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு வந்து நியூவா பார்க்க போறோம் என்னன்னா, ஸோ வி ஆர் கிரியேட்டிங் என்ன கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஃபங்க்ஷன் ஜஸ்ட் FI. ஸோ எந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாலும் நம்ம கிளாஸ் அது கிரியேட் பண்ணணும்ல ஆக்சுவலா. ஸோ வந்து நான் நேம் என்ன கொடுக்கிறேன், மொபைல். ஓகே, ஸோ மொபைல் வெயிட் பண்ணுங்க. M should be use caps. ஓகே, மொபைல் எப்படி வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். ஓகேங்களா? ஸோ மொபைல் டாட் ஜாவா. ஸோ என்னோட கோட் அங்கே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ கிரியேட் பண்ண போகிறது என்னன்னா, ஸோ ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும். சரி, நான் வந்து இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ்ல இப்போ எல்லாமே கிரியேட் பண்ண போகிறேன். எப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்மா ஃபங்க்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் கிரியேட் பண்ணோம்ல. ஒரு ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் இதுதான் ஆக்சுவலா, நோட் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் நேம் அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்னது, இதுக்கு வந்து கேப் இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் வந்து கேப் விட்டு பெரான்டிசிஸ் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் வந்து கேப் விட்டு ஸோ இதுதான் ஆக்சுவலா. ஓகே, ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ். என்னன்னா, ஃபங்க்ஷன் நேம் பேரான்டிஸ் ஓப்பன் த கர்லி ஃபேஸ். இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ். ஸோ வந்து இது வந்து நம்ம இது வச்சு நம்ம எப்படி கிரியேட் பண்ற போது அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து ஆக்சுவலா நம்ம கிளாஸ் என்ன கிரியேட் பண்ணிக்கிறோம், மொபைல்னு கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அது வைஸா தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நான் கிளாஸ் வந்து நான் மொபைல்னு கிரியேட் பண்ணால மொபைல். ஓகே, ஸோ மொபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த என்னோட கிளாஸ்க்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன், ஸோ வைட், ஜஸ்ட் வைட் மெயின். ஓகே, ஸோ இது வரைக்கும் தான் ஆக்சுவலா இதுங்க. ஸோ வைட் மெயின். ஸோ இது வந்து நம்மளோட ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் தான் ஆக்சுவலா. ஸோ வந்து என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் வைட்ன்னு வச்சுக்கணுமா அண்ட் வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து மெயின். ஓகேங்களா? ஸோ மெயின். ஸோ இதுதான் ஆக்சுவலா. ஸோ நீங்க இதுக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்றேன், ஓகே கிரீட்டிங்ஸ்ன்னு. ஓகே, ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் தான். ஸோ வாய்ட் இஸ் ஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷன் நேம் என்ன பண்ணலாம், கிரீட்டிங்ஸ்ன்னு வைக்கலாம். ஓகே, கிரீட்டிங். ஓகே, கிரீட்டிங். ஸோ ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆக்சுவலா கிரீட்டிங். ஸோ கிரீட்டிங் ஃபங்க்ஷன் நேம் வந்து கிரீட்டிங். ஸோ ஓகே. ஸோ நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனு, ஃபங்க்ஷன் நேமு, பெரான்டிசிஸ் அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கர்லி ஃபேஸஸ். இதுதான் ஆக்சுவலா. ஸோ இது வந்து இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ். இதுக்குள்ள நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம். ஸோ வந்து நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னா, ஜஸ்ட் system.out.printlnல ஜஸ்ட் என்னோட என்னன்னு பிரிண்ட் பண்ண போதில்ல, ஜஸ்ட் என்ன கொடுக்க போறேன்னா வணக்கம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நான் என்னோட system.out.println. ஓகே, ஸோ println. ஓகே, அண்ட் இதுக்குள்ள வந்து என்ன கொடுக்க போற, டபுள் கோட்ஸ்ல வணக்கம். ஓகே, வணக்கம். ஸோ இதுதான் ஆக்சுவலா நான் என்னன்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இங்க வந்து யூ. ஓகே, ஸோ ஆக்சுவலா நான் என்ன பிரிண்ட் பண்ணிக்கிறேன்னா வணக்கம்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ், வைட் கிரீட்டிங்ஸ், பெரான்டிசிஸ், கர்லி ஃபேஸஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம்ல. ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா மெயின் மெத்தட் யூஸ் பண்ணணும்ல. ஸோ மெயின் மெத்தட் வந்து
மெயின் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் நார்மலா பப்ளிக் ஸ்டாட் வைட் மெயின் தானே. ஸோ அதை தான் இப்போ யூஸ் பண்ணோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் public static void main function தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். public static okay void main. so public static and வந்து void main function தானே யூஸ் பண்ணுவோம். so public static okay. அதுக்கப்புறம் இதுக்குள்ள கொடுக்கறது வந்து நம்ம ஸ்ட்ரிங் கொடுக்கறதால ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் ஓகே. ஓகே ஸோ இதுக்குள்ள வந்து நம்ம இப்பதான் நம்மளோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம் இதுல. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோமா. அண்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு என்னோட மெயின் மெத்தட்ல வந்து என்னன்னு கால் பண்ணோம் நம்ம ஆப்ஜெக்ட் கால் பண்ணோம். ஸோ ஆப்ஜெக்ட் கால் பண்ண நம்ம கிளாஸோட நேம் என்ன எடுத்திருக்கோம் மொபைல். ஸோ மொபைல் ஓகேங்களா. ஸோ வந்து ஜஸ்ட் மொபைல் அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதால ஸோ ஆப்ஜெக்ட் ஒன் அண்ட் ஜஸ்ட் ஓகே இதுதான் ஆப்ஜெக்டோட நேம். ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் நியூ கொடுக்குறேன். ஸோ நியூ கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம் மொபைலே கொடுக்கணும். ஸோ இதுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண போறது. ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற லைன் வந்து இப்படிதான் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. நம்ம என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணமோ அந்த நேம் வச்சுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து நியூவா கிரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கிளாஸுக்குள்ள வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் கால் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட ப்ராஜெக்ட் நாட்டு ஆப்ஜெக்ட் ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் இப்படிதான் கிரியேட் பண்ணணும். நம்ம கிளாஸ் நேம் என்ன கொடுத்தோமோ அந்த நேம்ல தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுக்கணுமானா நம்ம ஆப்ஜெக்டை கால் பண்ணணும். இங்க என்னன்னு கால் பண்ணணும்னா ஸோ வந்து நான் இது வந்து எனக்கு இங்க பிரிண்ட் ஆகணும்னா நம்ம வந்து எது கால் பண்ணணும் ஃபங்க்ஷனோட நேம் கால் பண்ணாதானே இது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் என்டர் கொடுத்துட்டு ஸோ ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஸோ என்னன்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் கிரீட்டிங்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ அது கால் பண்ணீங்களானா ஸோ இப்படிதான் கிரியேட் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களாப்பா எப்படி கிரியேட் பண்றதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. ஃபங்க்ஷன் நேம் பெரான்தீசிஸ் கர்லி பிரேசஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ்ல வந்து கிளாஸ் நேமா என்ன கொடுக்குறேன் மொபைல்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன். என்னன்னு கிரியேட் பண்ணி வச்சுக்கேன்னா ஃபங்க்ஷன் வந்து வாய்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து கிரீட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஓப்பன் த பெரான்தீசிஸ் நான் எந்த பெராமீட்டரும் அதுல பாஸ் பண்ணல ஜஸ்ட் ஸ்பேஸ் மாதிரி காலியா இருக்கு. ஸோ என்னோட ஓப்பன் கர்லி பிரேசஸ்ல என்ன பிரிண்ட் பண்ணிக்கிறேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல வணக்கம்னு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மெயின் மெத்தட் கால் பண்ணிக்கிறேன். என்ன கால் பண்ணேன் பப்ளிக் ஸ்டாக் வாய்ட் மெயின் நான் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் கால் பண்ணிட்டு ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கால் பண்ண அளவா வரும். ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அப்புறம் அதுக்கப்புறம் நான் ஆப்ஜெக்டை கால் பண்ணணும். ஸோ கிளாஸ் வந்து இப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஒரு லைன் ஒரு ஃபங்க்ஷனா எப்படி கிரியேட் பண்ணணும்னா இப்படிதான் கிரியேட் பண்ணணும். மொபைல் ஆப்ஜெக்ட் ஒன் ஈக்குவல் டு நியூ மொபைல் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து நம்ம எத்தனை கொடுத்துருமோ இங்க வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஒரே லைன்ல கூட கொடுக்கலாம். ஆனா வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணனால ஆப்ஜெக்ட் ஒன் டாட் ஸோ நம்ம இந்த நேம் கால் பண்ணாதான் இதுக்கு வரும் வணக்கம் அவுட்புட்ல. எதுவுமே கொடுக்கலையா ஜஸ்ட் பிளாங்கா தான் இருக்கும். நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா நான் இங்க வந்து நான் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் வணக்கம்னு. ஸோ வணக்கம் பிரிண்ட் பண்ண நான் ஆப்ஜெக்ட் டாட் கிரீட்டிங்ஸ் ஸோ இது கால் பண்ணனால இங்கிருந்து வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது ஓகேங்களா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இருந்து சொல்ற பாருங்க. ஸோ வந்து என்னமா ஃபர்ஸ்ட் என்னோட கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மெயின் மெத்தட்ல வந்து என்னோட கிளாஸ் வந்து
கிரியேட் பண்ணது வந்து அந்த ஆப்ஜெக்டா அப்ளை பண்ணிக்கிறேன். மொபைல் ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு நியூ மொபைல். ஸோ இதுதான் கிளாஸோட ஃபங்க்ஷன். இப்படி ஒரு லைனா கிரியேட் பண்ணுது. அந்த ஆப்ஜெக்ட் 1 இருக்கு பார்த்தியா, அந்த ஆப்ஜெக்ட் 1 வந்து இந்த லைன் வந்து நான் எது கால் பண்ண போறேன்னா என் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ என்னோட ஃபங்க்ஷன் இங்கே தான் இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணா வராது. ஸோ நம்ம என்ன நேம் ஃபங்க்ஷன் நேம் என்ன யூஸ் பண்றோமோ அந்த நேம் வச்சு நம்ம கால் பண்ணாதான் என்னோட வேல்யூ நான் இதுக்குள்ள என்ன பிரிண்ட் பண்ணி என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கணும் அந்த வேல்யூ எனக்கு அவுட்புட்ல வரும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஜாவா சி சேம் as it is mobile டாட் ஜாவா. ஸோ வந்து இங்க வந்து எரர் பாக்குது. என்னன்னா இங்க வந்து நம்ம செமிகோலன் குள்ள அண்ட் ஃபோர்த் லைன் வந்து இது. 6th லைன்ல வந்து என்ன இருக்குன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் எக்ஸ்பெக்டட். எஸ் கரெக்ட். இப்போ கரெக்டா இருக்கும் நம்புறேன். ஸோ மறுபடியும் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கொடுத்துருக்குன்னா ஸோ ஜாவா கம்பைல் பண்ணாதானே நமக்கு தெரியும். ஸோ கம்பைல் பண்ணால் என்னென்ன எரர் இருக்கோ அது லேர்ன் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த எரர் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எந்த எரரும் வரல. இப்போ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டைரக்டாக ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ சேம் as it is mobile டாட் ஸோ என்டர்ன்னு கொடுத்தா நான் என்ன கால் பண்ணுறனோ நான் அது வணக்கம்னு வந்துச்சா. ஸோ இப்படிதான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது இதுதான் அந்த நேம் வச்சு அந்த நேம் வந்து கால் பண்ணி நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிருக்கோம் நமக்கு அவுட்புட் தெரியுமானா இப்படி தான் நம்ம கிரியேட் பண்ணோம் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சம் தர்றேன். எப்போங்களா என்ன மாதிரினா நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சேம் as it is மொபைல் யூஸ் பண்ணிக்கோங்க கிளாஸ் நேம். ஆனா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் 4 தரேன். என்னன்னா ஐபோன், ஓப்போ, சாம்சங் அண்ட் வந்து ரெட்மி 4 ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு இதே மாதிரி பிரிண்ட்குள்ள வந்து நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயின் மெத்தட் கால் பண்ணி ஓகே. ஸோ மெயின் மெத்தட் கால் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி சேம் as it is ஆப்ஜெக்ட் 1 அதான் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி என்னோட ஃபங்க்ஷனை நான் இங்க இப்போ உங்களுக்கு 4 ஃபங்க்ஷன் சொன்ன பார்த்தியா. என்னென்ன சொன்னேன்னா ஓப்போ, சாம்சங், ரெட்மி அண்ட் வந்து ஐஃபோன் இந்த 4 ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்க வந்து கால் பண்ணோம். ஆப்ஜெக்ட்ல கால் பண்ணா எனக்கு வந்து என்ன அவுட்புட்ல என்ன தெரியும்னா நீங்க என்ன இங்க பிரிண்ட் பண்றோமோ அந்த பிரிண்டிங் நீங்க பிரிண்ட்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்குள்ள என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே எனக்கு அவுட்புட்ல வரும். ஸோ இதுதான் ப்ராசஸ். என்னன்னா ஸோ சேம் as it is கிளாஸ் நேம் வந்து சேமா வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஃபங்க்ஷன் நேம் வந்து 4 கொடுக்குறவங்களுக்கு ஐஃபோனு, ஓப்போ, சாம்சங் அண்ட் வந்து ரெட்மி. ஸோ 4 கொடுக்குறேன். இந்த 4ம் வச்சு 4 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த 4 ஃபங்க்ஷன் நேம் அண்ட் 4ம் கிரியேட் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நீங்க என்ன பிரிண்ட் பண்றீங்க நீங்க ஓனா கண்டென்ட் சூஸ் பண்ணிக்கலாம். யோர் ரிஸ் அண்ட் மெயின் மெத்தட் கால் பண்ணி என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் என்ன ஃபங்க்ஷன் 4 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணினா அந்த 4 ஃபங்க்ஷனோட நேமும் இங்க கால் பண்ணா நீங்க பிரிண்ட்குள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் என்ன பிரிண்ட் பண்றீங்களோ அந்த பிரிண்ட்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே எனக்கு அவுட்புட் வரணும். ஸோ இதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு 4 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு சென்ட் பண்ணிருக்கேன். ஈஸியான ஒர்க் தான். ஸோ ஃபங்க்ஷன் இப்படி தான் கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ எதனா டவுட் இருக்கா? ஃபங்க்ஷன் புரியுதுங்களா? ஃபங்க்ஷன் இஸ் என்னன்னா எல்லா இடத்துலயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஒரு அந்த மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் ஆக்சுவலா. ஸோ வேற எதனா டவுட் இருக்குங்களா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுல? ஆக்சுவலா நினைக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் பெராந்திசிஸ் அண்ட் ஓப்பல் த கர்லி ஃபேஸ். நான் பெராந்திசிஸ் நம்ம என்ன எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்ம பெராமீட்டர் யூஸ் நம்ம எத்தனை பெராமீட்டர் யூஸ் பண்ணதும் அது வந்து இந்த பெராந்திசிஸ்குள்ள தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அண்ட் வந்து கர்லி ஃபேஸஸ்குள்ள வந்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோமோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். ஸோ இதுதான் இதுக்குள்ள நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ வந்து சேம் ஆஸ் இட் இஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற கோடிங் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு என்னோட கிளாஸ் நேம் வந்து மொபைல்னு கிரியேட் பண்ணேன், ஏன்னா ஃபைல் நேம் மொபைல்னு இருக்கிறதுனால. அண்ட் ஒயிட் கிரீட்டிங் என்னோட பெராந்திசிஸ் அந்த ஓப்பன் த கர்லி ஃபேஸ். நான் என்ன பிரிண்ட் பண்ணிக்கிறேன்னா இங்க ஃபங்க்ஷன் வந்து ஒயிட் தான் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து கிரீட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பிரிண்ட் பண்ணிருக்கேன்னா இங்க வணக்கம்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து பப்ளிக் ஸ்டாக் என்னோட மெயின் மெத்தட் கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு அண்ட் என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன்னா நான் என்ன கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணணும் அந்த நேம்ல தான் நான் ஆப்ஜெக்டும் கிரியேட் பண்ணணும். ஸோ மொபைல் ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட். நான் அப்புறம் நம்மளோட ஓப்பன் த பெராந்திசிஸ் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணதால தான் நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட் 1 டாட் கிரீட்டிங்னு இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணா ஸோ எனக்கு வணக்கம்னு தெரியும். ஸோ மறுபடியும் உங்களுக்கு வந்து நான் என்னோட கோட் வந்து இதெல்லாமே டெலிட் பண்ணிட்டு நியூவா ஓகே. ஸோ நியூ டெர்மினல்னு கொடுத்துட்டு என்னோட இதை வந்து கம்பைல் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ கம்பைல் பண்ணா நமக்கு எந்த எரரும் வராது. எல்லாமே நான் கரெக்டா கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஸோ எந்த எரரும் கொடுக்கல, வரல. ஓகேங்களா? ஸோ என்டர்ன்னு கொடுத்தா நான் என்ன பிரிண்ட் பண்ணிக்கணும் அது இங்கே வந்து அவுட்புட்ல தெரியும் வணக்கம்னு. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் இருக்குள்ள நம்ம என்ன நேம் வச்சு பிரிண்ட் பண்ணுறோமோ அந்த நேம் வந்து நமக்கு அவுட்புட்ல தெரியும். இதை தான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அண்ட் வந்து மெயின் மெத்தடுக்குள்ள எப்படி கால் பண்ணுறது இதுதான். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இதை வச்சு எதனா கொஷின் கேட்டால் கூட நீங்களே ட்ரை பண்ணி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்னா இதுதான்ப்பா. So வந்து தர்ஷினி and any doubt தர்ஷினி? It's okay ma. Okay. And வந்து ஏதாவது டவுட் இருக்குங்களா? எதுவும் இல்லைங்களா? ஸோ வந்து நம்ம ப்ராஜெக்ட் அவங்க வந்து நீங்க இது வரைக்கும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களே அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க எனக்கு கைட் பண்ற ட்ரைனரு. என்ன மிஸ்டேக்கா இருந்தா நம்ம ஐ மீன் ஒருவேளை நீங்க கம்பெனிக்கு போயிட்டு எதனா ப்ராஜெக்ட்ல என்ன மிஸ்டேக்கா இருந்தா அது ரீகவர் பண்ணதுக்கு தான் டெஸ்டிங்னு வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க ஜஸ்ட் இது முடிச்சு கொடுத்தாவே போதும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம பார்க்க போறது வந்து நான் ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ண ஃபோல்டர் வந்து ஜாவா டியூட்டோரியல். ஓகே. ஸோ ஜஸ்ட் இதுல இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்ததுல தான் இதுல எல்லாமே இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ வந்து அடிஷ்னல்னா இது வந்து என்னோட ஜாவா கோட்ஸ் இது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி கால் பண்றது இதெல்லாம் ஒன்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். இது வந்து நான் பேசிக்ஸா கத்துக்கிற விஷயம். நான் அப்போ படிக்க சொல்ல நான் கிரியேட் பண்ண கோட்ஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ கிளாஸ்ன்னு வச்சு நான் அடிஷனல் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு என்னோட டேட்டா டைப் ஐ மீன் என்னோட இன்ட்னு ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணி என்னோட வேரியபிள் வந்து ஏபின்னு வச்சுட்டு 1020ன்னு என்னோட வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் வந்து சம்மன் கொடுத்துறேன். அண்ட் சம்முக்குள்ள வந்து system டாட் அவுட் டாட் பிரிண்டன்ல டபுள் கோட்ஸ் வைக்கல, ஜஸ்ட் ஏ பிளஸ் பி பிரிண்ட் தான் பண்ணணும்ல. ஸோ பிரிண்ட் பண்ணா நமக்கு 13 அவுட்புட். ஸோ அது மாதிரி தான் கோட் எல்லாம் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஏ பிளஸ் பின்னு கொடுத்துட்டு மெயின் மெத்தட் கால் பண்ணி என்னோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் என்னோட ஆப்ஜெக்ட் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுது சம்மன் கொடுத்துட்டா. ஸோ இதையும் உங்களுக்கு ஒன்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ அடிஷன் டாட் ஜாவா. ஸோ ரன் பண்றேன். எந்த எரரும் இருக்காரு. அடிஷன் டாட்டா ஜாவா. ஓகே. ஸோ என்டர்ன்னு கொடுத்தா 13 வரும் ஆக்சுவலா. ஓகே வந்துச்சுங்களா? ஸோ இது எல்லாமே நானே ஓனா ஐ மீன் இப்படி வச்சு நானே ஓனா கிரியேட் பண்ணதான். நான் வந்து லேர்ன் பண்ற கொஷின்ஸ் தான் எல்லாமே. இது கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜஸ்ட் நீங்க பாத்தீங்களா. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இங்க முன்னாடி எரர் வந்து நம்ம கம்பைல் பண்ணா அது வந்து ஒரு ஃபைலா கிரியேட் ஆகும் அதுக்குன்னு. ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை அது ஒன்று. ஓகேங்களா? ஸோ வந்து இது ஆக்சுவலா வந்து இது வந்து எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்குங்க. அண்ட் பப்ளிக் கிளாஸ்ல வந்து நான் ஹேப்லெட்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து இமேஜ் பிக்சர். ஓகே.
ஜஸ்ட் இமேஜ் பிக்சர்ன்னு என்னோட ரிட்டர்ன்ஸ் மாதிரி ரிட்டர்னுக்குள்ள என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட். அதுக்கப்புறம் வைட் என்னோட ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா வைட் இன்ட் அண்ட் பிக்சர். நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட்டே நான் கால் பண்ணல, ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்டும் இல்லை, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து இமேஜ் பிக்சர்னா நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அண்ட் வந்து பிக்சர் ஈக்குவல் டு கெட் இமேஜ் அண்ட் கெட் டாக்குமெண்ட் பேஸ் ஃபங்க்ஷன் அண்ட் பைக்கப். ஆக்சுவலா இதுதான் என்னோட பிக்சர். ஓகே, அண்ட் வந்து என்னோட மெயின் மெத்தட்குள்ள வந்து என்ன இருக்குன்னா கிராஃபிக்ஸ் ஜீன் இருக்கு. ஃபங்க்ஷன், இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். செகண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள என்னோட பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நான் சிஸ்டம் டாட் குள்ளாம ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப்ல வந்து இன்ட் ஈக்குவல் டு 0 அண்ட் i less than 500 i++ அண்ட் வந்து மறுபடியும் வந்து நான் இங்க கிராஃபிக்ஸ்குள்ள வந்து ஜீன் இங்க கால் பண்ணிக்கிறதுல அது வந்து ட்ரா இமேஜ் ஆஃப் பிக்சர் i,30 அண்ட் வந்து திஸ் ஃபங்க்ஷன் திஸ் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்க அண்ட் செமிகோலன் வச்சுட்டு ஸோ இந்த லைனை தான் நீங்க வந்து சிஸ்டம் அவுட்டோட பிரிண்ட் இல்லைன்னா நீங்க புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆக்சுவலா ஒரு லைன். அண்ட் வந்து இது வந்து எனக்கு எனக்கு கைட் பண்ற ட்ரைனர் வந்து இதுல வந்து கோட் பண்ணியிருந்தாரு, எனக்கு சொல்லி தந்தாரு. ஸோ இதுல நான் பண்ணி சொல்லி தரேன்னு சொன்னாரு. ஸோ நான் ஜஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே. இது வந்து நான் கிரியேட் பண்றது இல்லை, அவங்க கிரியேட் பண்ணது. ஸோ ட்ரை ஆஃப் அண்ட் வந்து த்ரெட் டாட் ஸ்லீப் ஆஃப் 100 அண்ட் கேட்ச். ஸோ வந்து நான் இங்கே வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து இந்த கேட்ச்னு இந்த வேல்யூ வந்து கால் பண்ணி எக்ஸப்ஷன் ஓகே, ஸோ இப்படின்னு கால் பண்ணிட்டு என்னோட கல்லி ஃபேஸஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து இதில் வந்து டோட்டலாக வந்து எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குங்கன்னா ஸோ வந்து 1 அண்ட் வந்து 2 அண்ட் 3 இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான். பட் ஆனால் இது வந்து ரெண்டு ட்ரை காட்ச் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரை காட்ச்ல. ஓகேங்களா, ஸோ இதுதான். ஸோ இது ரன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் வந்து இங்க வந்து என்னன்னு இம்போர்ட் பண்ணிருக்கேன்னா முன்னாடி ஹேப்லெட்ஸ்ன்னு இங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன், இம்போர்ட் ஜாவா டாட் ஹேப்லெட்ஸ். ஸோ இது ரன் பண்றேன். சரி, கம்பைல் பண்றேன் ஜாவா. ஸோ எரர் வருது. ஸோ இது வந்து ஷேர் தான் கிரியேட் பண்ணாரு, ஜஸ்ட் நான் கவனிச்சேன், நான் ரன் ஆக மாட்டேங்குது. சரி, நம்ம வேற போடலாம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்குது ஃபங்க்ஷன்ல. ஓகேங்களா, இது ஜஸ்ட் பாருங்க புரியுதான்னு. ஸோ வந்து இதுல வந்து இன்னொரு ட்விஸ்டே இருக்கு பாருங்கப்பா. ஸோ என்ன இருக்குன்னா இங்க ஆக்சுவலா ஸோ இது எல்லாமே நான் இந்த ஒரு டெமோலே வச்சு நான் நிறைய சம் கிரியேட் பண்ற மாதிரி ஸ்கேனர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், நிறைய கிரியேட் பண்ணிருப்பேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ள பாருங்க எல்லாமே இருக்கும். நான் இது எல்லாமே கண்ட்ரோல்/ன்னு கொடுத்தேன், என்னன்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே அது கண்ட்ரோல்/ கொடுத்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டெமோ வச்சு எல்லா சம்மும் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா இங்க பாருங்க, என்னோட கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன் டெமோன்னு வச்சு. அண்ட் ஒயிட் கிரீட்டிங்ஸ்குள்ள வந்து சிஸ்டம் டாட் சேம் வணக்கம் அண்ட் டம்மின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா, அண்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்க மறுபடியும் நான் ஃபங்க்ஷன் நேமா யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் ஐ எம் யுவர் டம்மின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ வந்து இங்கே நான் கால் பண்ணிட்டேன் ஆக்சுவலா. ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து என்னோட மெயின் மெத்தட்குள்ள என்ன இருக்குன்னா இதுதான் மெயின் மெத்தட்குள்ள இருக்குது. ஸோ டெமோன்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆப்ஜெக்ட் 1க்குள்ள என்னோட கிரீட்டிங் ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இந்த கிரீட்டிங்குள்ள என்னென்ன இருக்குன்னா ஆக்சுவலா வந்து இந்த லைனும் சேர்த்து இதுலயே ஸோ கிரீட்டிங்குள்ள இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்ணா ஸோ கிரீட்டிங்ஸ்ன்னு நம்ம தனித்தனியா 2 ஃபங்க்ஷன் நேம் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அண்ட் வந்து நமக்கு வந்து ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். வணக்கம் ஐ எம் டம்மின்னு அப்படின்னு பிரிண்ட் ஆகும்.
ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணது வந்து இங்க கால் பண்ணி வச்சுக்கிறேன் டம்மின்னு. ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால ஸோ ஜஸ்ட் நான் கிரீட்டிங்கு நாங்க என்னோட ஆப்ஜெக்ட் குள்ள கால் பண்ணாவே வணக்கம் ஐ எம் டம்மின்னு வந்துடும். ஸோ வந்து நம்ம இது ஸோ நான் டெர்மினலுக்குள்ள எல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன், நியூவா ஒரு டெர்மினல் கிரியேட் பண்ணிக்கிறேன். கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, demo.java எந்த எரரும் இல்லை ஆக்சுவலா. ஸோ என்டர்ன்னு கொடுத்துட்டா நமக்கு ரெண்டுமே வரும், வணக்கம் ஐ எம் டெமி. ஸோ இதுதான் ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரே ஃபங்க்ஷன்ல பிரிண்ட், ஐ மீன் நீங்க வந்து இங்கேயும் பிரிண்டிங் கொடுத்துருக்கேன், ஆனா டைரக்டா மெயின் மெத்தட்குள்ள கால் பண்ணாம என்னோட ஃபங்க்ஷனுக்குள்ள இங்க கால் பண்ணிச்சுக்கிற டம்மி ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதனால ரெண்டுமே நம்ம ஜஸ்ட் கிரீட்டிங்னு கொடுத்தாவே இந்த ரெண்டுமே நமக்கு கால் டைரக்டா அங்க அவுட்புட் வரும். ஓகேங்களா, ஸோ இதுவும் ஒரு ஸ்டெப் தான். அண்ட் வந்து சேம் ஆஸ் இட் இஸ் இது மாதிரி நிறைய ஐ மீன் என்னன்னா டிவிசிபிள் வச்சு யூஸ் பண்ணியிருப்பேன், பிளஸ் மைனஸ் எல்லாமே சேம் தான், ஜஸ்ட் நீங்க சிம்பிள் தான் அங்கே மாற்றணும். ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு பிளஸ் சொல்லி அடிஷன் சொல்லி தந்த மாதிரி இது வந்து டிவிசிபிள். ஓகேங்களா, ஸோ டிவைட் பண்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஸோ மறுபடியும் ஜாவா ஜாவா சி அண்ட் div டாட் ஜாவா. எந்த எரரும் வரல. ஸோ நம்ம ரன் பண்ணா வந்து டிவைட் பண்ணா வரும்னா 2 வரும். ஓகேங்களா, b by ஏன்னு யூஸ் பண்ணிருக்கேன், யூஸ் பண்ண சொல்வேன். அப்போ 20/10 0 0 கேன்சல், 2/1 2. ஸோ அவ்வளோதான், கரெக்டா. ஸோ நெக்ஸ்ட் சேம் ஆஸ் இட் இஸ் தான்பா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம். எனக்கு ட்ரைன் பண்ண கைட் வந்து எனக்கு சம் கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலா அந்த சம்மு கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அந்த சம் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு. வெயிட் பண்ணுங்க. அண்ட் வந்து இது வந்து நான் கிரியேட் பண்ணது தான் ஆக்சுவலா. ஓகேங்களா, ஸோ வந்து இது ஃபங்க்ஷனோட கொஸ்டின் வந்து எனக்கு என்னோட நோட்ஸ்ல இருக்கு ஆக்சுவலா. ஸோ வந்து இது ஃபங்க்ஷன் இந்த கோட்ஸோட கொஸ்டின் சொல்றேன். எனக்கு அவர் சொல்லி தந்து கிரியேட் ஏ கிளாஸ் கார்டன். ஸோ நான் கிளாஸ் வந்து கார்டனா கிரியேட் பண்ணணும்னு சொன்னாரு. அண்ட் வந்து திஸ் கிளாஸ் ஷுட் ஹேவ் 2 வேரியபிள். இந்த கிளாஸுக்குள்ள வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணணுமா. என்னென்ன வேரியபிள்னா அது வந்து நம்பர்ஸா இருக்கனால நம்ம இன்ட்ல யூஸ் பண்ணணும். ஸோ இன்ட் ஆப்பிளோட ப்ரைஸ் வந்து 20, ஆப்பிளோட கவுண்ட் 5 கொடுத்தாங்க. ஸோ இது வச்சு யூஸ் பண்ணணும் இன்ட். அதுக்கப்புறம் கிரியேட் ஏ ஃபங்க்ஷன் கால் வந்து நான் என்னோட ஃபங்க்ஷன் நேம் என்னன்னு கால் பண்ணா டோட்டல் மணின்னு கால் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விச் ஷுட் மல்டிப்ளை கவுண்ட் வித் ப்ரைஸ். ஸோ மல்டிப்ளை வித்னா ஸோ என்னோட ப்ரைஸ் வந்து இங்க இந்த ப்ரைஸும் கவுண்ட்டும் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷனுக்குள்ள. அண்ட் வந்து மெயின் மெத்தட் மறுபடியும் கால் பண்ணி நான் இது மெயின் மெத்தட்ல எதுவும் சொல்ல, ஜஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மல்டிப்ளை கவுண்ட் வித் ப்ரைஸ் அண்ட் டிஸ்பிளே த டோட்டல் அமௌண்ட். என்னன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் அமௌண்ட் வந்து நமக்கு வரணும், டோட்டல் மணி. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலா. ஸோ ஃபங்க்ஷனோட கொஸ்டின் இதுதான். ஸோ கிளாஸ் வந்து கார்டனு கிரியேட் பண்ணிக்கிறோமா, அதுக்குள்ள 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்க சொல்றாங்க. இது நம்பர்ஸ் இருக்குனால நான் இன்ட் யூஸ் பண்றேன் என்னோட டேட்டா டைப்ஸ். அண்ட் வந்து என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து டோட்டல் மணின்னு வச்சுட்டு இதுக்குள்ள வந்து இந்த ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்க சொல்றாங்க, ஆப்பிள் பிரைஸ் இன்டூ ஆப்பிள் கவுண்ட்னு. அண்ட் என்னோட மெயின் மெத்தட்குள்ள என்னோட கார்டன் வந்து ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்குள்ள வந்து என்னோட ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ற டோட்டல் மணின்னு கால் பண்ணா 20 × 5 வந்து என்னன்னா 100. ஓகேங்களா, ஸோ வந்து இப்படிதான் நமக்கு அவுட்புட் வரும் ஜாவா சி அண்ட் கார்டன். ஸோ கார்டன் கரெக்டா, கார்டன் டாட் ஜாவா. ஓகே, ஸோ எந்த எரர் இல்லை, கம்பைல் ஆயிடுச்சு. அண்ட் கார்டன் சி யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கார்டன் டாட் ஜாவா நமக்கு வந்து 100ன்னு இங்க ப்ளே ஆகும். கரெக்டா,
ஸோ இது மாதிரி ஒரு கொஸ்டின் தந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இது வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பாருங்க, ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ வந்து என்னோட கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு ஹலோன்னு கிளாஸ் நேம் வச்சுட்டு என்னோட நான் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனால நான் ஜஸ்ட் மெயின் மெத்தட் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னன்னா ஸ்ட்ரிங் லிஸ்ட் அண்ட் நியூ ஸ்ட்ரிங் இப்படிதான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து கிரியேட் பண்ணணும். ஹவு டு கிரியேட் எ ஸ்ட்ரிங்னா இப்படிதான். ஓகேங்களா? ஸோ என்னோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் அண்ட் வேரியபிள் வந்து லிஸ்ட், நியூ ஸ்ட்ரிங். ஸோ நான் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் 1ன்னு என்னோட வேல்யூ வந்து இதில் அசைன் பண்ணியிருக்கேன் என்னோட பிராக்கெட்குள்ள. ஸோ செமிகோலன் வச்சுட்டேன். அண்ட் இஃப்குள்ள வந்து லிஸ்ட் ஈக்குவல் டு ரேபிட் அண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல இட் இஸ் எ நாட் ரேபிட் அண்ட் எல்ஸ்குள்ள வந்து ரேபிட். ஓகேங்களா? ஸோ என்னன்னா லிஸ்ட் கொடுத்துருக்கமா ஈக்குவல் டு ரேபிட். ஓகே. ஸோ வந்து லிஸ்ட்டுக்குள்ள வந்து நான் எதுவும் கொடுக்கல. நான் இது ரெண்டும் சேமா இருக்கணும். நான் ரேபிட்னு கொடுத்தா சாரி, இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து இது ரெண்டு கம்பேர் பண்ற மாதிரி ஆக்சுவலா. ஸோ லிஸ்ட்ன்னு கொடுத்துட்டேன் ஈக்குவல் டு ரேபிட். ஸோ லிஸ்ட்டுக்குள்ள வந்து நான் ரேபிட்ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி வேற எதனா கொடுத்தோம்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து தப்பா வந்துடும் ஆக்சுவலா. ஓகேங்களா? லிஸ்ட் ஈக்குவல் டு ரேபிட்ன்னு கொடு. ஸோ இதுக்குள்ளே நான் கண்டிஷன் யூஸ் பண்றேன். என்ன கண்டிஷன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர் சார். லிஸ்ட் ஈக்குவல் டு ரேபிட். ஓகேங்களா? ஸோ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எரர் வருது. சிம்பிள் வேரியபிள் ரேபிட் அண்ட் கிளாஸ் ஹலோ 1 எரர். ஸோ வந்து இங்க வந்து ஏதோ ஏதோ எரர் காட்டுது. என்னன்னா ஒரு லைன்ல எரர் காட்டுது. ஸோ இதுக்குள்ள வந்து ரேபிட் யூஸ் பண்ணலாம். இருங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இருங்க. ஸோ சாரிப்பா. ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் கம்பைல் பண்ணுறேன். அண்ட் வந்து ஹலோ டாட் ஜாவா மறுபடியும் வருது. வேரியபிள் ரேபிட் கிளாஸ் ஹலோ. கரெக்டாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஸோ இது விட்டுருங்க. அண்ட் வந்து இது வந்து உங்களுக்கு கொடுத்த கொஷின். ஸோ இது வந்து எனக்கு கொடுத்த கொஷின் தான் இது உங்களுக்கு. ஸோ இப்போ ஹோம்ஒர்க் சம் தந்ததில் அசைன்மெண்ட் மாதிரி தந்ததில் ஒரு டாஸ்க்கு. ஸோ அந்த கொஷின் தான் இந்த மொபைல் டாட் ஜாவால் இருக்குது. ஸோ அது விசிட் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்களே ஒன்றா க்ரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது மல்டிபிள் வச்சு யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் இது வந்து மைனஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அவ்வளோதான். ஸோ என்னோட ப்ராஜெக்ட் வந்து இதுக்குள்ள ஜாவா டுட்டோரியலுக்குள்ளேயே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி என்னோட ஃபோல்டரில் வந்து கிளைண்ட் அண்ட் சர்வர். இது ஆக்சுவலாக இது ப்ராஜெக்ட் நேம் வந்து சேட் அப்ளிகேஷன் மாதிரிமா. ஸோ வந்து சேட் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ வந்து என்னோட கிளாஸ்க்குள்ள வந்து கிளைண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபைல் கிரியேட் பண்ணோம் அதுதான் நான் கிளாஸ்ன்னு கிரியேட் பண்ண முடியும் ஆக்சுவலாக.
அண்ட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வைட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள அண்ட் வந்து என்னோட ஃபங்க்ஷன் ஒரு ஐ மீன் என்னோட மெயின் மெத்தட் கால் பண்ணிட்டு அண்ட் வந்து இதுக்குள்ள வந்து என்னோட எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா த்ரோஸ் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸெப்ஷனல் ஹேண்டலிங் யூஸ் பண்றேன் அண்ட் ஓப்பன் த கர்லி ஃப்ரேசஸ். ஓகேங்களா? அண்ட் வந்து என்னோட ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ற மாதிரி இது ஒரு விதமான ஒரு நேம் வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா ஜஸ்ட் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கேனர்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸ்கேன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அதே மாதிரி தான். ஆனால் வந்து ஸ்கேனருன்னு யூஸ் பண்ணல, இங்கே வந்து சாக்கெட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சாக்கெட் ஈக்குவல் டு நியூ சாக்கெட் ஆஃப் அண்ட் என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் ஐ மீன் டபுள் கோட்ஸில் லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்துருக்கேன். அது என்னோட வெப் பேஜோடது அண்ட் 1 2 3 4 நெக்ஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் வந்து இதில் வந்து என்னோட ஸ்ட்ரிங் பஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். பஃபர் ரீடர்னா என்னோட இன்புட் வந்து ஐ மீன் நம்ம பிரிண்ட்டுக்குள்ள என்னென்ன ரீட் பண்ணுவோம் ரைட் பண்ணுவோம் உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியும். பிரிண்ட் எஃப் ஸ்கேன் எஃப்லாம் நீங்கள் சி லாங்குவேஜில் பார்த்துருப்பீங்க தெரியுங்களா? ஸோ அது மாதிரி தான். ஸோ பஃபர் ரீடர் அண்ட் இன்புட்குள்ள வந்து நியூ பஃபர் ரீடர்னு கொடுத்து சேம் ஆஸ் இட் இஸ் என்னன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணீங்களோ ஸ்ட்ரிங் நேம் வச்சு நியூ ஸ்ட்ரிங்னு அதே மாதிரி. ஆனால் நான் பஃபர் ரீடர் ஸ்ட்ரிங் பஃபர் ரீடர் இந்த ஸ்ட்ரிங் பில்டர்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஸோ பஃபர் ரீடர் இன்புட் ஈக்குவல் டு நியூ பஃபர் ரீடர் அதுக்குள்ள வந்து நியூ இன்புட் ஆஃப் ஸ்ட்ரீம் ரீடர் அண்ட் சாக்கெட் டாட் கெட் இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ இங்கே சாக்கெட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கிற வந்து நான் என்ன கெட் பண்ணுறேன்னா என்னோட இன்புட்டோட ஸ்ட்ரீம் ஐ மீன் இன்புட்குள்ளே என்ன வேல்யூ வருதோ அது இன்புட் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. அண்ட் என்னோட பிரிண்ட் ரைட்டர் ஸோ நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதோட அவுட்புட் வந்து என்னன்னா நியூ பிரிண்டர் ரைட்டர் சாக்கெட் டாட் கெட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அண்ட் வந்து ஃபங்க்ஷன் ட்ரூ. ஓகே, ஸோ ஜஸ்ட் ட்ரூன்னு இருக்கு. ஸோ இன்புட்டும் கொடுத்து அவுட்புட்டும் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பஃபர் ரீடரில் வந்து கீபோர்டுன்னு கொடுத்துட்டு நியூ பஃபர் ரீடர் சேம் ஆஸ் இட் இஸ் இன்புட் கொடுக்குறேன் அண்ட் சிஸ்டம் டாட் இன். ஓகே, அண்ட் ஸ்ட்ரிங் மெசேஜ் கமா ரிப்ளை. ஸோ வந்து எனக்கு நான் மெசேஜும் பண்ணுறேன், எனக்கு ரிப்ளையும் ஆட்டோமேட்டிக்காக வரணும். இது ஆக்சுவலாக என்னன்னா நான் வந்து இது வந்து என்னோட இது வந்து கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்க. நான் பேசுறேன் ஹாய்ன்னு ஜஸ்ட் டைப் பண்ணா அது ஹலோன்னு டைப் பண்ற மாதிரி கிளைண்ட் சர்வருக்குள்ள நம்ம 2 பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடக்குதோ அது மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சாட் அப்ளிகேஷன் தான் இது கிரியேட் பண்ணிக்கிறேன். அதனால தான் ஸ்ட்ரிங் மெசேஜ் ரிப்ளை ரெண்டுமே கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து வைல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். வைல்குள்ள ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷன் அண்ட் ஓப்பன் த கர்லி ஃப்ரேசஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல யூன்னு கொடுத்துறேன். யூன்னா நான் அண்ட் கிளைண்ட்னா இதோட கம்ப்யூட்டர் தான். ஜஸ்ட் நான் அது மாதிரி நினச்சிருக்கேன், நீங்களும் அது மாதிரி நினச்சிக்கோங்க. அண்ட் மெசேஜ் ஈக்குவல் டு கீபோர்டு டாட் ரீட் லைன் அந்த லைன் வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் அவுட்புட் டாட் பிரிண்டன்ல வந்து ஜஸ்ட் மெசேஜ். ஓகே, and if message dot equals is in no case by. Okay, and break அது வந்து பாய்ன்னு சொல்லணும். லாஸ்டா நம்ம ஜஸ்ட் நம்ம கான்வர்சேஷன்லாம் பண்ணி சொல்ல ஜஸ்ட் பாய்ன் லாஸ்ட்னு சொல்லலாம். அது வந்து பிரேக் கண்டிஷனா யூஸ் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிப்ளைக்குள்ள வந்து இன்புட் டாட் ரீட் லைன். ஸோ நான் இங்க வந்து ரிப்ளை நீங்க கொடுத்துருக்குல்ல இங்க மெசேஜோட இது கொடுத்துறேன். அந்த ரிப்ளைக்குள்ள வந்து இன்புட் டாட் அந்த லைன் வந்து நான் ரீட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ரிப்ளை லைனும் நான் ரீட் பண்ணிக்கிறேன். சேம் ஆஸ் இட் இஸ் வந்து இங்க வந்து என்ன கொடுக்குறேன் சர்வர்னு கொடுக்குறேன் பிளஸ் ரிப்ளைன்னு கொடுக்குறேன். என்னன்னா அவுட் டாட் பிரிண்டர்ல ஜஸ்ட் இங்க மெசேஜ் தான் கொடுத்தேன். நான் டைப் பண்ணா அவங்க வந்து எனக்கு திருப்பி ரிப்ளை பண்ணதுக்கு வந்து அது சர்வர் ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு சர்வர் அது வந்து ஒரு மெஷின் எடுத்துக்கிறேன் பிளஸ் ரிப்ளைன்னு கொடுக்குறேன். அதுவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிப்ளை பண்ற மாதிரி. அண்ட் லாஸ்டா என்னோட சாக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன்னா ஜாவா டாட் ஐஓன்னா எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங் இங்கே யூஸ் பண்ணியிருந்தாலும் அது யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் .NET .ASIC ஸோ வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுல வைல் கண்டிஷன்ஸ். ஸோ இது எல்லாமே அங்கே இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட். அண்ட் சர்வருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சர்வர்னா கம்ப்யூட்டர் தான். ஓகேங்களா? ஸோ வந்து சேம் ஆஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் திருத்தமாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுல இருக்கிற மாதிரியே தான் பட் ஆனா இதெல்லாமா சர்வர் யூஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சர்வர். ஓகே, ஸோ அங்க வந்து மெசேஜுக்குள்ள வந்து நான் ஜஸ்ட் மெசேஜ் தான் கொடுத்துட்டேன்.
ஆனா நான் வந்து அங்க வந்து ரிப்ளைக்குள்ள வந்து என்னன்னா சர்வர் ஐ மீன் மெஷின் என்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா. ஆனா இங்க வந்து நான் இங்க டைப் ஐ மீன் நான் ரிப்ளை பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு. ஸோ இது ரெண்டும் மாத்தி மாத்தி கண்டிஷன் மாத்தி வச்சிருக்கேன். சேம் அதுல வந்து சின்ன சேஞ்ச் தான். இங்க ஜஸ்ட் மெசேஜ்னு கொடுத்துருப்பேன் கிளையண்ட்னு சொல்லி. அங்க வந்து இங்க சர்வர்னு கொடுத்துருப்பேன் அங்க. ஐ மீன் இங்க ரிப்ளை ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இங்க கிளையண்ட்குள்ள மெசேஜும் இங்க வந்து சர்வர் பிளஸ் ரிப்ளைன்னு கொடுத்துருப்பேன். அது வந்து இங்க வந்து கிளையண்ட் பிளஸ் மெசேஜ் ஃப்ரண்ட்ல ஐ மீன் மெசேஜோட என்ன சொல்றது அங்க வந்து இன்ட்டுக்குள்ள வேரியபிள் இது வந்து வேரியபிள் ஆக்சுவலா ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் மெசேஜ் ரிப்ளை இது வச்சுதான் நான் ஃபங்க்ஷன் வைல் கண்டிஷன் யூஸ் பண்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து அங்க வந்து என்ன சொல்றது ஸோ கிளைண்ட்டுக்குள்ள ஐ மீன் கிளைண்ட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்கேன்னா அங்கே சர்வர் பிரிண்ட் மெசேஜ்னு ஒரு பாத் இருக்கு பாத்தீங்களா. அதுல வந்து நான் ஜஸ்ட் மெசேஜ்னு கொடுத்துட்டு அண்ட் வந்து ரிப்ளைக்குள்ள வந்து என்ன கொடுத்துருப்பேன்னா சர்வர் பிளஸ் ரிப்ளைன்னு கொடுத்துருப்பேன். இங்க வந்து அப்படியே சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா அதே அப்படியே ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட்ல கிளைண்ட் பிளஸ் மெசேஜ்னு கொடுத்துட்டு ரிப்ளைன்னு கொடுத்துருப்பேன். நான் ஐ மீன் அவங்க ரிப்ளை பண்ற மாதிரி. ஸோ வந்து நான் கிளைண்ட்னா இது சர்வர் தான் ஓகேங்களா. நல்லா யோசிங்க, இது கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் நம்ம சேட் அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்றதா இதுல இருக்கு. அண்ட் வந்து நான் என்னோட சாக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சர்வர் சாக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா இது ரன் பண்ணேன் பட் ஆனா ரன் ஆக மாட்டேங்குது, ஏதோ எரர் காட்டுது. ஸோ வந்து நீங்க இது மாதிரி தான் கிரியேட் பண்ணணும் ஒரு சேட் அப்ளிகேஷன். நீங்க சேட் எல்லாமே வேணும்னா நீங்க என்ன சொல்றீங்க ஸ்டூடெண்டோட அப்ளிகேஷன் நேம் எல்லாம் கொடுக்குற மாதிரியும் ஜாவா கோட் யூஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி அவங்க அது வந்து அவங்க ஐ மீன் எனக்கு முன்னால் இருக்கிற பேட்சுக்கு சொன்னாங்களாம். பட் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் வேற எதுனா நாங்களே பண்றோம்னு சொல்லிட்டோம் எங்க பேட்ச்ல. அதனால நாங்க இந்த மாதிரி சாட் அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் பேங்கிங் அப்ளிகேஷன் அதுல வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும்ல. ஸோ அதனால கொஞ்சம் ஆர்வமா இருக்கும்னு அது மாதிரி பண்ணி பார்த்தோம். பட் ஆனா இதுக்கு எனக்கு ஆன்சர் வரல. என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸும் கூட யாருக்கும் வரல. சரி என்னன்னு அப்படியே விட்டுட்டேன். நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்படிதான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. உங்க பயோடேட்டாவே வச்சு கூட நீங்க ஐ மீன் ஜாவா கோட் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. நீங்க அது மாதிரி ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இதான் ப்ராஜெக்ட் ஆக்சுவலா. ஸோ 2 ப்ராஜெக்ட் தந்திருக்கேன். என்னன்னா ஸ்டூடெண்டோட ஐ மீன் ஸ்டூடெண்டோட நேமும் மொபைல் நம்பரும் அவுட்புட்ல வரணும். ஆனா நீங்க ஜாவா கோட் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதுல வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதான் அது வரும் ஓகேங்களா. ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன்ல வந்து என்னன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி மாதிரி ஐ மீன் பேங்கிங் அப்ளிகேஷன்ல வந்து நம்மளோட ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ற மாதிரியும் அண்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அங்க அவுட்புட்ல வந்து நம்மளே நேம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கி அந்த அவுட்புட்லயே நமக்கு வரணும் ஓகேங்களா. சோ இதுதான். ஏதாவது டவுட் இருக்குங்களா? நிறைய பேர் மெசேஜ் பண்ணியும் எதனா டவுட் இருக்கா? ஓகே ஒருத்தர் தான் ரிப்ளை பண்ணீங்க. ஸோ என்னன்னா ஸ்டூடெண்டோட நேம், ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட் நேம் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எடுத்துக்கோங்க, அவங்களோட மொபைல் நம்பரையும் எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த ரெண்டும் ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்ல என்னோட நேம் வரணும், மொபைல் நம்பரும் வரணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு அங்க வந்து வணக்கம் ஐ எம் டம்மின்னு கொடுத்தல அதே மாதிரி தான் இது. என்னன்னா 5 ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் மொபைலும் எனக்கு அவுட்புட்ல வரணும். ஆனா யூசர் கிட்ட இருந்து வாங்க தேவையில்ல, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அது உங்களுக்கு ஃபங்க்ஷன்லாம் புரியல. ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிடிக்கணும். உங்களுக்கு ஐ எம் டம்மி அதெல்லாம் சொன்னல அதே மாதிரி தான், சேம் ஆஸ் இட் இஸ் தான் ஓகேங்களா. அது மாதிரி ஆனா 5 நேம்ஸ் 5 ஸ்டூடெண்ட் நேமும் அவங்களோட ஐ மீன் நம்பர் மொபைல் நம்பரும். ஸோ இது ரெண்டும்.
நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பேங்கிங் அப்ளிகேஷன். பேங்கிங் அப்ளிகேஷன்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணீங்கல்ல, நமக்கு கேஷ் கிரெடிட் பண்ணதுக்கும் நம்ம ஃபில் பண்ணோம், கேஷ் டெபிட் பண்ணதுக்கும் நம்ம ஃபில் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும் எடுக்கணும். ஸோ அந்த ஃபில்அப் பண்றோட கொஷின்ஸ்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும், இது மாதிரி தானே அவுட் என்டர் த நேம் அண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் அது மாதிரி தானே கிரியேட் பண்ணும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணி, ஆனால் இதில் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் யூசர் கிட்ட இருந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அவுட்புட் வருவீங்க, அவ்வளவுதான். இது எதனா டவுட் இருக்கா தனுஷ்?